என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம், சுகம் இல்லை. மாத்திரை சாப்பிட்டு பார்க்குறோம், சுகம் இல்லை. ஓட்டி செஞ்சு பார்க்குறோம், கடன் அடைக்க முடியலை. மற்ற காரியங்களெல்லாம் நம்ம நல்லா வெற்றிகரமாக செய்கிறோம். ஆனால் என்ன இல்லை, ஒரு விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை அப்படின்னு எண்ணுகிறோம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரே பதில் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வர வேண்டியதை கர்த்தர் வாங்கி அதை பிடுங்கி உங்கள் கையில் என்ன பண்ணுவார், தருவார். என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம், சுகம் இல்லை. மாத்திரை சாப்பிட்டு பார்க்குறோம், சுகம் இல்லை. ஓட்டி செஞ்சு பார்க்குறோம், கடன் அடைக்க முடியலை. மற்ற காரியங்களெல்லாம் நம்ம நல்லா வெற்றிகரமாக செய்கிறோம். ஆனால் என்ன இல்லை, ஒரு விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை அப்படின்னு எண்ணுகிறோம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரே பதில் என்ன கேட்டிங்கன்னா, ஜெபந்தான் பதில். ஆமென். ஜெபிக்கிறவர்கள் தான் வெற்றி பெற முடியும். உண்மையான ஜெபம். தாவீது சொன்னால, முழு இருதயத்தோடு முழு மனதோடு நான் உண்மை என்ன பண்ணுவேன், ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவரை நான் என்ன பண்ணுவேன், ஸ்தோத்தரிப்பேன் அப்படிங்கிறான். பாருங்க, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் என்பது ஜெபம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் அவரை என்ன பண்ணுவேன், ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறத பார்க்குறோம். அங்கே அன்னாள் எங்கே வந்தாலும் கேட்டிங்கன்னா, தேவாலயத்திற்கு என்ன பண்ணா, தன்னுடைய வேதனைகள் எல்லாம், மனதில் இருக்கிற வேதனைகள் எல்லாம் என்ன பண்ணா, ஆண்டவர் இடத்துல அழுது ஜெபம் பண்ணினாள். தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஜெபத்தில் சொல்றா, அவருடைய வேதனையெல்லாம் ஜெபத்தில் சொல்றா. பாருங்க, ஜெபத்தில் தன்னுடைய வேதனையெல்லாம் ஜெபத்தில் சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணார், அவருடைய வேதனையை கேட்டு என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, அவருடைய மனம் சஞ்சலத்தையும் வேதனையும் பார்த்து ஒரு பொருத்துணையோடு கூட ஜெபம் பண்ணினாள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணினப்ப எப்படி ஜெபம் பண்ணினால், ஒரு பொருத்தனை இருந்தது. ஒரு பொருத்தனையோடு கூட ஜெபம் பண்ணினால். பாருங்க, அந்த பொருத்தனை என்ன பொருத்தனைனா, எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தா அந்த ஆண் குழந்தை என்ன பண்ணுகிறேன், உமக்கே அதை நான் என்ன பண்ணுகிறேன், ஊழியத்துக்கு தருகிறேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினா, கர்த்தர் பொருத்தனை கேட்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? பொருத்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னா, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கர்த்தர் எப்படியாகிலும் என்ன பண்ணுவார், நம்முடைய பொருத்தனையில் கேட்டவர் அதை செய்து கொடுப்பார் நமக்கு. பொருத்தனை பண்ணினா, ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினா கர்த்தர் கொடுப்பாருங்க. அப்படி கொடுக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த பொருத்தனையோடு கூட இருந்து பொறுமையாக என்ன பண்ணணும், வாழ கற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் நம்முடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுகிற தேவன். யாக்கோபை பார்த்தோம்ல, யாக்கோபு என்ன பண்ணினா, பொருத்தனை பண்ணினா. எதற்காக பொருத்தனை பண்ணினா, நான் பொழைக்க போகிறேன், வேலை செய்ய போகிறேன், வேலை செய்கிற இடத்துல எனக்கு என்ன வேணும், ஆகாரம் வேணும், போட்டுக்கிறதுக்கு துணி வேணும். அவன் கேட்டது என்ன, போட்டுக்கிற துணி, பசி இல்லாத சாப்பாடு, இந்த ரெண்டு எனக்கு கொடுத்துட்டா எனக்கு வருகிற வேலையில் வருகிற வருமானத்தில் வருகிற எல்லாவற்றையும் உனக்கு நான் என்ன பண்ணுகிறேன், தசம்பாகம் கொடுக்குறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டு போனான். அந்த பொருத்தனை நிறைவேறிச்சா நிறைவேறலைங்களா? அவன் பொருத்தனை பண்ணிட்டு போனான், வேலை செய்கிற இடத்துல வெற்றி பெற்றான். இவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணார் கர்த்தர். லாபான் இவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டதுனால தான் அவனை என்ன பண்ண முடியல, வெளியில் அனுப்ப முடியலை. 1க்கு 2 பொண்ணையும் கொடுத்துட்டான். ஏன்னா அவனால தான் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன்னு சொல்லி அறிஞ்சிட்டான். அறிஞ்ச உடனே ஒரு பொண்ணை கொடுக்காம 2 பொண்ணையும் கொடுத்தான். இப்போ பழுகி பெருகிட்டான் யாக்கோபு. பொருத்தனையை கர்த்தர் நிறைவேற்றினார். இப்போ லாபான்ட்ட இருக்கிற எல்லாவற்றையும் பிடுங்கி கர்த்தர் யாக்கோபு இடத்துல கொடுத்தார். தெரியுமாங்க? உங்கள் ஜெபம், உங்கள் பொருத்தனை, உங்களுக்கு வர வேண்டியதை கர்த்தர் வாங்கி அதை பிடுங்கி உங்கள் கையில் என்ன பண்ணுவார், தருவார். தர வல்லவர் அவர். சொல்லுங்க, தர வல்லவர். நிச்சயமா தருவாருங்க. இந்த ஜெபமும் பொருத்தனையும் ஒன்றா இருந்துச்சுன்னா நிச்சயமா என்னுடைய இதை யாருமே என்ன பண்ண முடியாது, அபகரிக்க முடியாது. பிடுங்கி கொடுத்துருவார் ஆண்டவர். அவனை தூங்க விட மாட்டார். நீங்க தூங்குவீங்க, அவனை தூங்க விட மாட்டார். காரணம் என்னன்னா, நம்ம பொருத்தனையும் ஜெபமும் கர்த்தர் வேலை செய்வாருங்க. நம்மோடு கூட இருந்து நம்முடைய சார்பில் அவர் வேலை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அதை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். அப்ப பொருத்தனை ரொம்ப முக்கியம். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொருவரும் இந்த கால வேளையில நம்ம பொருத்தனை பண்ணி என்ன பண்ணணுங்க, ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல, கைவிடவும் மாட்டார்.